வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் இருக்குன்னே வச்சுக்கங்க. ஃபைனான்சியர் தோஸ் ஹூ ஆர் ப்ரொவைடிங் எ ஃபைனான்ஸ் பேஸ்ட் ஆன் தி செக் பேசிஸ். நிறைய இந்த இந்த வேகமாக ஓடக்கூடிய காலகட்டங்களில், காலம் ரொம்ப வேகமாக ஓடுது சார். பிஸ்னஸில் பயங்கர காம்படிஷன், ஃபீல்டில் நிற்க முடியல, ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதனால தான் நான் வெறும் செக்கை வாங்கி பணம் கொடுத்துட்றேன். சரி, செக்கை வாங்கி பணம் கொடுத்துட்றேன். அந்த பணம் எப்படி நீ வசூல் பண்ணுற? அடியால் வச்சு வசூல் பண்ணுவோம் சார். இந்த ஸ்டேஷனில் பாக்கெட் வச்சுருக்கேன், அந்த ஸ்டேஷனில் பாக்கெட் வச்சுருக்கேன், என்கிட்ட 20 பேர் இருக்கிறான், போய் தூக்கிட்டு வந்துடுவான் சார் அப்படின்னு சொல்கிறான். சரி, இப்படி தான் நான் தொழில் பண்ணுகிறேன். அவர் நிறைய இடத்துல ஏமாந்துருப்பார் தெரியுமா? ஏன்னா அந்த ஒரு செக்கை மட்டும் அவர் வச்சு ஃபைனான்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு காசோலை மோசடி வழக்கு அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே அதுக்கு எவ்வளவோ சமாச்சாரங்கள் தேவைப்படுகின்றன. அதை வந்து யார் ப்ரூவ் பண்ணோம்? நீ தான் ப்ரூவ் பண்ணணும். யார் பணம் யார் கொடுத்தாரோ, யார் அந்த செக்கை பவுன்ஸ் பண்ணி புகார் கொடுக்குறீங்களோ, ஒரு காசோலை மோசடி வழக்கு போடுறீங்களோ, அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். அவங்க வியாபாரம் பண்ணுறது வந்து அந்த செக்கை மட்டும் மீன் பண்ணி அதை பேஸ் பண்ணி மட்டும் ஒரு ஃபைனான்ஸ் கேஸ் ஒரு வழக்கு ஒரு வியாபாரம் செய்வது அல்ல. கையில் இருக்கக்கூடிய ஆள் பலம், படைபலம், அப்புறம் வேறு நான் எக்ஸட்ரா மற்ற பலம் எல்லாத்தையும் வச்சு மட்டும்தான் பண்ணுறாங்க. செக்குன்றது ஒரு ஃபார்மாலிட்டி. சரியா? ரைட். ஆனால் எல்லா கேஸ்லேயுமே உன்னுடைய ஆள் பலமோ பணபலமோ படைபலமோ செல்லாது ராஜா. ஆகாது. ஏன்னா சில சந்தர்ப்பங்களில் உங்ககிட்ட பணம் வாங்கினவன் இருப்பான்ல, அவன் உன்னை விட கிளியடியாக இருப்பான் இல்லையா? எஸ்கேப் ஆகிடுவான். அவன் எங்கே போனாலும் செக்கேஸ் நடத்துறதுக்கு வந்துட்டான்னு வச்சிக்க. அப்போ அந்த வழக்கு நடத்துறதுக்கு தகுந்த ஒரு வழக்கறிஞர் அவங்ககிட்ட சிக்கிட்டான்னு வச்சிக்க ராஜா, உன் கதை வேலைக்கு ஆகாது ராஜா. செல்லாது. அப்படின்னா இது தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காசோலை மோசடி வழக்குலாம் தாக்கல் பண்ணுறோம். காசோலை மோசடி வழக்கு நாங்கள் தாக்கல் பண்ணிட்டா ப்ரிசம்ஷன் வில் கம் இன் டு ப்ளே. ப்ரிசம்ஷன் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா நீ தான் வந்து புகார்தாரருக்கு சாதகமான தீர்ப்பு தான் கிடைக்கும். நீ வந்து செக்குக்கான பணத்தை திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும். ஸோ இப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து தவறாக கனவு காணாதீங்க. இதில் சில என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ப்ரிசம்ஷன் 139 when the presumption is come into play அப்படின்றதுக்கே ஒரு பெரிய பிரின்சிபலே உள்ளே வரணும். இப்படி சரியா? பணம் கொடுத்ததற்கான கெப்பாசிட்டி ஃபைனான்சியர்கிட்ட இருக்கணும். ரெண்டாவது, இவர் பணம் கொடுத்தது வந்து அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கணும். சரி, பணம் கொடுத்தது அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கணும். அவர்கிட்ட எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கினாரோ அதுக்கான கணக்கு வழக்கு இவர் வச்சுருக்கணும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். அடுத்தது, இவர் கொடுக்க பணமானது லிமிட்டேஷனுக்கு உள்ளே இருக்கணும். ரெண்டாவது, இவர் கொடுத்தேன்னு சொல்கிற பணம் வந்து லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் வசூல் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். அது லிமிட்டேஷன் முடிஞ்சு போயிருந்ததுன்னா இட் இஸ் நாட் லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட். சில நீதிமன்றங்களே சில விஷயங்களை தவறாக புரிந்து கொள்கின்றன. எப்படி புரிஞ்சுக்கிச்சுன்னா, ஒரு கேஸில் ஒரு ஆர்டர் ஒரு ஜட்ஜு போடுறாரு. என்ன போடுறார் அப்படின்னா, மிக மிக எளிமையான வழக்கு தான். அது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஒரு கிராஸில் ஒருத்தன் சொல்கிறான், 2000 நான் அவருக்கு கடன் கொடுத்தேன், 2014 கிராஸ் போகுது, 14 இயர்ஸ் இப்போ கிராஸ் நடத்துகிறோம். அப்போ சாட்சி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் 2000 அவருக்கு வந்து பணம் கொடுத்தேன் சார், 2013 வழக்கு தாக்கல் பண்ணுறேன், இப்போ 2014 இந்த தேதி வரைக்கும் இந்த கடன் சம்மந்தமாக அவர் 10 பைசா கூட எனக்கு கொடுக்கல சார் அது சொல்கிறார். அப்போ இந்த வழக்கறிஞர் கேள்வி கேட்குறாரு தெளிவாக. அப்போ இது வரைக்கும் நீங்கள் எந்த பணமும் அவர்கிட்ட வாங்காமல் தான் இந்த காசோலையை நீதிமன்றத்தில் நீங்கள் தாக்கல் பண்ணி இந்த வழக்கை தாக்கல் பண்ணிருக்கீங்க. கேஸ் அங்கேயே முடிஞ்சு போச்சு. அப்போ அங்கே இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் என்ன கேட்குறாருன்னா, சார் எனி காம்ப்ரமைஸ் இதில் பண்ணுறீங்களான்னு. ஏங்க கேஸே நான் முடிச்சுட்டேங்க, கேஸே முடிஞ்சு போச்சு, நீங்கள் இப்போ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க, கிராஸ் கண்டினியூஷன், அடுத்து நான் கிராஸ் பண்ணுறேன். அடுத்தது ஒத்துக்கிறார். என்ன ஒத்துக்கிறாருன்னா, அடுத்தது என்ன சொல்கிறார், அவருடைய கிராஸில் அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொன்னார் இல்லையா, 2010 கடன் கொடுத்துலேருந்து 2014 வரைக்கும் அவர்கிட்ட நான் பார்ட் பேமெண்ட் எதுவுமே வாங்கலைன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் நாங்கள் 2000 வந்து 7 லட்சம் கொடுத்துருந்தேன், அப்புறம் 2008 வந்து நாங்கள் அதை வந்து 4,60,000 அரைவ் பண்ணோம். அரைவ் பண்ணிவிட்டு 2012 வந்து 3 லட்சம்னு அரைவ் பண்ணி எனக்கு 1 லட்சம் செக்கு போட்டு கொடுத்தாரு சார் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, 1 லட்சம் செக்கு போட்டு கொடுத்தாரு, அப்புறம் 7 லட்சம் போட்டிங்க, அவர் தர வேண்டிய வட்டிலாம் சேர்த்து போட்டேன் சார். அதாவது ஒரு காசோலை 10 லட்சம் வச்சுக்க, அது 4 லட்சம் ஆகுது, அப்புறம் 3 லட்சம் ஆகுது, ஆனதுக்கப்புறம் திரும்பி வர்றது 10 லட்சத்துக்கு செக்கை போடுறாரு. அப்போ அந்த கணக்கு வழக்கெல்லாம் யார் கொடுக்கணும்? யார் எவ்வளோ கொடுத்தாரு, ஏது கொடுத்தாருன்னு அவர் தான் கொடுக்கணும். அப்போது இங்கே வந்து
ப்ரிசம்ப்ஷன் அது நீங்கள் ப்ரிசம்ப்ஷன் இங்கே வந்து ப்ளே ஆகாது. எதை பற்றி சொல்கிறீங்கன்னா ரிபூட் தி ப்ரிசம்ப்ஷன். அவர் எப்படி வந்து அந்த ப்ரிசம்ப்ஷனை ரிபூட் பண்ணுறார், மறுதளிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான காசோலை இவர் அவருக்கு தர வேண்டிய தொகை, காசோலை தொகை, உண்மையான தொகை 10 லட்சமா, 4 லட்சமா அல்லது 3 லட்சமா? இது ஒரு கேள்விக்குறி. இது இருக்குது. ஆனால் அதில் ஒரு ஆர்டர் போடுறாங்க. என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது, எந்த கேசட் இருக்குது. அதில் சொல்கிறாரு, அந்த ஆர்டரில் என்ன சொல்கிறாருன்னா, 2012 காசோலையானது கொடுக்கப்பட்டது. 2012 காசோலை கொடுக்கப்பட்டது. கடன் 2000 கொடுக்கப்பட்டிருந்தாலும் 2012 ஒரு காசோலை கொடுத்தா லிமிடேஷன் சேவ் ஆகிடும். ஏங்க ரொம்ப சிரிச்சிடுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங்கே இல்லாமல் ஒரு 3 மாதம் உட்கார வச்சு ஜுடிஷியல் அகாடமியில் ட்ரைனிங் கொடுத்துட்டா இந்த மாதிரி தான் தத்தக்கா போயிட்டு அதுக்கு மேலே வந்து அப்பீல். எவ்வளோ வந்து பப்ளிக் டைமு, எவ்வளோ அட்வொகேட் டைமு, எவ்வளோ ஜுடிஷியல் நீதிமன்றத்தின் நேரங்கள் எவ்வளோ வீணடிக்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு சிம்பிள். இது போக இன்னொரு சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, நீங்கள் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் வந்து வழக்கறிஞரோட ஆதங்கம் தான். இவர் என்ன பண்ணுவார், ஒரு கேஸுக்காக மாகன் படிப்பார். நானும் நிறைய படிச்சிருக்கேன். அந்த மாதிரி மாகன் படிச்சு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் எடுப்போம், சைட்டேஷன்ஸ் நிறைய எடுப்போம். நிறைய வச்சு ஒரு பஞ்சாக ஒரு டைப் ஷர்ட், ஒரு புக்லெட் போட்டு ஒரு 10 ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம். அவர் ஒன்று கூட படிக்க மாட்டார். நம்ம 10 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு ரெக்கார்டாக எங்கேயாவது ஒருத்தர் இருக்குன்னு பார்த்தா ஒரு ஆர்டரில் கூட அந்த நம்ம கொடுத்த சைட்டேஷன் ஜட்ஜ்மெண்ட் எதுவும் பண்ண மாட்டார். அவர் ஒரு 4 வச்சுருப்பார் ரெடிமேட் ரெஃபரன்ஸாக. அந்த 4 சொல்லி ஜோலியை முடிச்சுடுவார். இன்னும் ஆதங்கங்கள் இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய பேசுவோம்.